விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கண்டிப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய ஒரு அதிர்வு இந்த திருவண்ணாமலையில் இருக்குது. பர்வதமலைக்கு போனால் அங்கே என்னமோ இருக்குது, அப்புறம் சதுரகிரிக்கு போனால் அங்கே என்னமோ இருக்குது. திருவண்ணாமலையில் வந்துட்டு என்ன அப்படி ஒரு காந்தம்? நான் இந்த பிறவியில் பிறக்கிறேன், குண்டலினின்னு எங்கிருந்தோ வந்து எனக்கு அறிமுகமாகுது. ஆன உடனே ஓ இதுதான் குண்டலினியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே நான் சர்ன்னு அப்படி இந்த ஆன்மாவை வைத்து ஈஸ்வரன் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அருமையான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த 1980 அப்படிங்கிறது நாகராஜன் பிறந்தது, அந்த பேராசிரியன் அவன். இப்போ இவன் வந்துட்டு சன்னியாசி. இது 2 பிறவி, ஒரே உடம்பு. நீங்கள் தொடும் பொழுது நேராக வேற ஏதோ ஒரு யோகத்தை தொட்டு பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் அஷ்டாங்க யோகத்தை பண்ணுங்க முதல்ல. 17 வருடம் வரைக்கும் வந்துட்டு மதுரையில் அப்பா அம்மா வீட்டில், அதுக்கப்புறம் 17லிருந்து 41 வயசு வரைக்கும் என்னை நானே பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சு ஃப்ளாட்டில் நல்ல ஜெகஜோதியான வாழ்க்கை. ஆனால் இந்த 3 வருடங்கள் அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அப்படியே நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு 10-15 தேவர்களை என்னை சுற்றி சுற்றி எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியல. அவங்க கண்ணுக்கு என்னன்னா ஓகே பிளாட்ஃபார்ம் ஷீட்டு அப்படின்னு தான் தெரியுது. சுவாமி ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே தரமட்டமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்துட்டு ராஜாவுக்கும் மேலே படித்த சர்டிஃபிகேட் அனைத்தையுமே வந்து நெருப்புக்கு இரையாக்கி பூமாதேவிக்கு கொடுத்து விட்டு. அன்பு வணக்கங்கள். சித்தர்களுடைய பூமி, அருணாச்சலேஸ்வரருடைய மண் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலையில் நம்ம நாகராஜ் சுவாமிகள்கிட்ட பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமி. இப்போ திருவண்ணாமலைன்னு சொன்னாலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்து ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம், ஆனாலும் மறுபடியும் அருணாச்சலேஸ்வரரை பார்க்க அவர் இழுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றாங்க. இந்த ஈர்ப்பு சக்தி எதனால சாமி? திருவண்ணாமலை வந்துட்டு ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல மகான்களையும் சித்தர்களையும் பொதுமக்களையும் ஈர்த்த வண்ணமாக இருக்கிறது. கண்டிப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய ஒரு அதிர்வு இந்த திருவண்ணாமலையில் இருக்குது. இந்த உலகத்தில் திருவண்ணாமலை மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாதிரியான நிறைய ஸ்பாட் லொக்கேஷன் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ வெளிநாட்டில் எடுத்துட்டோம்னா இஸ்ரேலில் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாசரேத், பெத்லஹேம், இன்றைக்கி வந்துட்டு ஜெருசலேம். அதே மாதிரி நம்ம மெக்கா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பாட்டு. இந்த மாதிரி ஒரு இமயமலை, நம்ம மவுண்ட் கைலாஸ், காசி, ராமேஸ்வரம், அதில் குறிப்பாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் ஒரு பவர். அந்த பவர் அது என்ன பவர், அது என்ன வைப்ரேஷன்? இப்போது ஒரு நபர்கிட்ட நீங்கள் பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல எண்ணம் கொண்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட போனோம்னா நம்மளே ஹாப்பி ஆகிடுறோம். ஒரு கெட்ட சிந்தனை உள்ள அவர்கிட்ட போனோம்னா நம்ம நல்லா தான் இருந்தோம், திடீர்னு கோபமாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருது. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி செய்வதற்கான கருவிகள் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணலை. இப்போ நான் வைக்கிறது அதுதான், மேனுஃபேக்சர் பண்ணுங்க. ஒரு மலையில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்து அதை ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதுறதுக்கு வந்துட்டு ஒரு கருவியை முதல்ல மேனுஃபேக்சர் பண்ணணும். இந்த என்ன இருக்குது, பர்வதமலைக்கு போனால் அங்கே என்னமோ இருக்குது, அப்புறம் சதுரகிரிக்கு போனால் அங்கே என்னமோ இருக்குது. திருவண்ணாமலையில் வந்துட்டு என்ன அப்படி ஒரு காந்தம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை தொடர்ந்தோம் என்றால் அது வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக என் கண்கூடாக தெளிவாக நான் பார்க்கிறேன், பிரபஞ்சம் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. மேலே இருந்துட்டு கரெக்டாக மக்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை இழுத்தாச்சா, அடுத்து இப்போ ஆந்திரா மக்கள் இழுத்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆந்திரா மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அப்போ இது வந்துட்டு யாரோ ஒருத்தர் செய்த வேலை கிடையாது. பிரபஞ்சம் வந்துட்டு ஆந்திரா மக்களை இப்போ திசை திருப்பி விடுது. அடுத்து என்னென்ன நாட்டு மக்கள் வருவாங்களோ, இன்னும் சொல்ல போனால் வெள்ளைக்காரங்களாம் இந்த நாடுன்னு இல்லை, வந்து இங்கே தங்கி இருக்கிறாங்க, வீடே வாங்கி வாடகைக்கு எடுத்துலாம் இருக்கிறாங்க. இந்த காந்தம் வந்து திருவண்ணாமலையில் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ வாயால் சொல்கிறேன்ல. அதை கருவியை வைத்து நிரூபிப்பதற்கு எவனொருவன் பிறந்து வருகிறானோ அந்த விஞ்ஞானி அவன் அந்த கருவியை வைத்து நிரூபிச்சு, இந்த மலையில அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி இருக்குது, நிரூபிக்கிறதுக்கு கருவிகள் வேண்டும். அதை ஒருத்தர் ஆராய்ச்சியாக எடுத்து செய்யணும். அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான விடை வந்துடும். அவ்வளவுதான். வே யூ ஸ்பீக், அது நிறைய சாதுக்களை நம்ம பேட்டி எடுக்கிறோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அது ஒரு இன்டலெக்சுவல் டோன்,
அது வந்து எப்படி உங்களுடைய ஏன்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நீங்கள் எப்படி திருவண்ணாமலைக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் எப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு? பல பேர்கிட்ட நான் என்னை வந்து சந்திக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்றேன், வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார், தெளிவா தெரியுது. என்னை ஏன் பேராசிரியராக ஆக்கினார்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கியிருக்கலாம். என்னுடைய தகப்பனார் வந்துட்டு என்னை எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடணும், அவர் டெப்யூட்டி கலெக்டர், என்னை எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடணும்னு ஆசைப்பட்டார். அது நடக்கலை. டாக்டர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்க, அதுவும் நடக்கலை. ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிளான் போட்டு கொடுக்குற இல்லாட்டா ஒரு ஆஃபீஸ் வச்சு அதுவும் நடக்கலை. ஏன் வந்து 50 மாணவர்களுக்கு முன்னாடி உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குற குருமாராக இருந்து ஒரு பெண்ணுகிட்டு சொற்பொழிவு மாதிரி டெய்லி பேசிட்டு இருக்கிற அந்த வேலையை கொடுத்தார் அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறதுக்கு நான் போகிறேன். ஸ்விம்மிங் வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அப்போ கூட விருப்பம் இல்லை, என்னடா அது கம்பல்சரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்விம்மிங்கில் வந்துட்டு நான் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து என்கிட்ட போட்டிக்கு வருவாங்க. அந்த பையன் 6 அடி ஹைட்டில் இருப்பான், நான் 5 அடி ஹைட்டில் இருக்கிறேன். என்கிட்ட போட்டிக்கு வருவாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் பண்ணுவோம், ஃப்ரீ ஸ்ட்ரோக் பண்ணுவோம். அந்த ஸ்விம்மிங்கில் பார்த்தோன்னா நான் தான் ஜெயிப்பேன். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமானது என்ன தெரியுமா, அந்த தண்ணி எனக்கு லாபகமாகி அந்த தண்ணி மேலே நான் குண்டக்க மண்டக்க நிற்பேன். அப்படியே காலை வளைச்சிக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே உட்காந்து தண்ணி மேலே, அதை பாருங்க, அதோட பாயன்சி லெவலில் கால் மேலே காலை போட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எப்படி இந்த ஒரு ஸ்போர்ட் மட்டும் வந்துச்சுன்னு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, என்னை ஏன் பேராசிரியராக ஆக்கினார், எனக்கு வந்துட்டு ஏன் என்ன இந்த நீச்சலை கொடுத்தார், ஏன் ஃபுட்பாலை கொடுக்கல, ஏன் கிரிக்கெட் கொடுக்கல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன். திருவண்ணாமலைக்கு எனக்கு வந்துட்டு துறவரத்தை கொடுக்கிறார். திருவண்ணாமலைக்கு நான் வரேன். வந்த உடனே குளிக்கிறதுக்கு எனக்கான இடத்த வந்துட்டு இந்த குழாய் அந்த குழாய் இங்கே அங்கன்னு கொடுக்காம தூரத்தில் ஒரு குளத்தை கொடுக்குறாரு. அது 100 அடி ஆழம். அந்த தண்ணி வத்தி போனப்பெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதில் நான் அப்படியே நீச்சல் அடித்து அப்படியே அழகாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நான் கிளம்பி வருவேன். அந்த 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 அனுபவம் எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏதோ வானத்துல இருந்து தேவர்கள், ஓஹோ இவன் குளிக்க போறான், டே முக்கியமான ஆளுடா, இவனை வச்சுட்டு, சாரி நான் அகந்தைக்கு சொல்லலை, அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் வருதா இல்லையா? அந்த பாம்போ தேலோ இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் போயிட்டு குளிச்சுட்டு நீச்சல் அடிச்சு அப்படி இப்படி வந்துட்டு நான் பின் திரும்பி பார்க்கிறேன். வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இந்த 44 வருடங்களாக நடந்த ஒவ்வொரு விஷயமுமே வளர்ப்பு. பிரபஞ்சத்துல மேல உட்காந்துக்கிட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நல்ல தெளிவாக தெரிகிறது. இந்த ஆன்மா போன பிறவிலேயே வந்துட்டு நிச்சயமாக இந்த ஆன்மீகத்தை தொற்றுக்கணும், ரொம்ப தெளிவா தெரியுது. குண்டலினியெல்லாம் வந்துட்டு இந்த பிறவியில எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்க உங்க சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு 80% அப்படின்னு காட்டும்போது டப்புனு ஷட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பவர் கட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பவர் வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளக் மாட்டிட்டு சுவிட்சை போடுறீங்க. அப்படியே ரெஸ்யூமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 81% அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 100% அப்படி டவுன்லோட் ஆகி முடிக்கும்ல, அப்புறம் இன்ஸ்டால் ஆகும்ல. நான் இந்த பிறவியில் பிறக்கிறேன், குண்டலினின்னு எங்கேருந்தோ வந்து எனக்கு அறிமுகம் ஆகுது. ஆன உடனே ஓ இதுதான் குண்டலினியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே நான் சர்ன்னு அப்படியே மேலே அந்த 80% வந்து நிற்கிது. என்னடா அது, நான் இப்போதான் ஆரம்பமே பண்ணுறேன். ஆரம்பம் பண்ணும்போது 80% வந்து நிற்கிது. அந்த 80% இருந்து மிச்சம் இருக்கிற 20% அப்படியே போயிட்டு அப்படியே குண்டலினி உச்சத்தை தொடுகிறது. இந்த ஆன்மா பார்க்கிறது, இது எப்படி இவ்வளோ கடந்த காலத்தில், கடந்த பிறவியில், அதுக்கு முந்தின பிறவியில் அது பயிற்சி பண்ணி அந்த 80% தொடாமல் அது இறந்து போய் இப்போ இந்த பிறவியில் வந்து எப்படி கம்ப்யூட்டரில் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுதோ அந்த மாதிரி ரெஸ்யூம் ஆகாமல் இது சாத்தியமில்லை. இப்போ இதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்து ஒவ்வொன்றையும் அலசி பார்க்கும் பொழுதுதான் பகவான் ரமணர் சொல்றாரு, ஹூ ஆம் ஐ, கண்டுபிடி. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்மாவை வைத்து ஈஸ்வரன் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அருமையான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அது தெரிஞ்ச உடனே இந்த ஆன்மா என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, அப்படியே சரணாகதி, ஈஸ்வரா வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுல வந்துட்டு நான் பிறந்த ஊர் மதுரை, 1980 டிசம்பர் மாதம். ஆனால் இப்பொழுது சமீபத்தில் நான் என்ன சொல்வேன் என்றால், என் பிறந்த தேதி எப்படிங்கிறது, இந்த திருவண்ணாமலைக்கு நான் எப்போ துறவரம் வந்தேனோ அந்த தேதி தான் என் பிறந்த தேதி. அந்த 1980 அப்படிங்கிறது நாகராஜன் பிறந்தது, அந்த பேராசிரியன் அவன். இப்போ இவன் வந்துட்டு சன்னியாசி. இது 2 பிறவி, ஒரே உடம்பு. எப்படி வந்துட்டு ஒரே தாய்க்குள் 2 உயிர் இருக்கிறதோ அது போல வந்துட்டு இது ஒரே உடம்பில் 2 பிறவி.
அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வதுண்டு. மதுரையில் பிறந்து ஒரு நல்ல குடும்பம், உண்மையிலேயே அற்புதமான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே நமஸ்கரிக்க வேண்டும். அருமையான தகப்பனார், அருமையான அம்மா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் மிகவும் அருமையானவர்கள். மதுரையில் தான் வந்துட்டு 17 வயது வரை படித்து வளர்ந்தது. 17 வயதில் குடும்பத்தை விட்டு வெளியேறியவன். கல்லூரியில் சேர்கிறேன், மாஸ்டர் டிகிரி முடிக்கிறேன், அப்புறம் பிஹெச்டி அதெல்லாம் வருது. இப்போ ஒரு ஆசிரியர் வேலைக்கு சேர்கிறேன். ரெண்டு காலேஜில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். பாரத் யூனிவர்சிட்டின்னு சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டின்னு சென்னையில் இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் வேலை பார்த்தேன், ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் 16 வருடங்கள் வேலை பார்த்தேன். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆன்மீகம் அப்படியே வர்றத பார்க்குறேன். அந்த ஆன்மீகம் வர 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 அப்படியே ஒன்று ஒன்றா இந்த இந்த ஆன்மா இந்த பிறவியிலே ஒரு 4 யோகங்களை பயிற்சி செஞ்சுருக்குது. அதில் வந்துட்டு அடிப்படையாக வந்துட்டு எனக்கு முதல்ல வந்து சேர்ந்த யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம். பெருமக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தொடும் பொழுது நேராக வேற ஏதோ ஒரு யோகத்தை தொட்டு பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் அஷ்டாங்க யோகத்தை பண்ணுங்க முதல்ல. எல்கேஜி அதுதான் அடிப்படை. பதஞ்சலி முனிவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு யோகத்தை வந்துட்டு சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போறார், அஷ்டாங்க யோகம். அந்த யோகம் முதலில் வந்து சேர்கிறது. அதற்கு அடுத்து கிரியா யோகம் வருகிறது, அடுத்து குண்டலினி யோகம் வருகிறது, வாஷி யோகம் வருகிறது. இந்த 4 யோகம், இன்னும் எக்கச்சக்கமான யோகங்கள் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பயிற்சி பண்ணணும்னா நம்மளுக்கு பிறவிகளே பத்தாது. இந்த 4 யோகங்கள் இந்த பிறவியில வந்து சேர்ந்தது. அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்பவே மனம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக துறவரம் ஆகுது. கடந்த 2012 ஒட்டி காட்டுக்கு போயிடலாம். ஒரு 10 வருடங்களாக நின்று நிதானித்து காட்டுக்கு போகிறதுக்கு நீ உண்மையிலேயே தயாரா, இல்லாட்டா சும்மா இது வந்துட்டு ஃபேக்காக வருதா அப்படிங்கிறத பார்த்து குட்டி குட்டியாக சாம்பிள் சந்நியாசம் அப்படிங்கிறதையும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2021 நிரந்தரமாக, அதுவும் இந்த ஆன்மா வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னால் காசிக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததை பகவான் வந்துட்டு இல்லை, உன்னுடைய இடம் திருவண்ணாமலை அப்படின்னு திசை திருப்பி விட்டு இப்போ திருவண்ணாமலைக்கும் வந்து ஒரு 3 வருடங்கள் ஆக போகுது. வந்து ரொம்ப 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 அற்புதமான வந்துட்டு இந்த 44 வருடத்தில் ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த 3 வருடங்கள் இந்த துறவற வாழ்க்கை தான். அதாவது 17 வருடம் வரைக்கும் வந்துட்டு மதுரையில் அப்பா அம்மா வீட்டில், அதுக்கப்புறம் 17லேருந்து 41 வயசு வரைக்கும் என்னை நானே பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சு ஃப்ளாட்டில் நல்ல ஜெகஜோதியான வாழ்க்கை. ஆனால் இந்த 3 வருடங்கள் அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா சான்ஸே இல்லை. எனக்கு மொழி பத்தலை, எனக்கு மொழி இல்லை, அதை சொல்வதற்கான லாங்குவேஜ் இப்போ என்கிட்ட இல்லை. அது எப்படி இருக்குது அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்வதற்கான தடுமாறுகிறேன் நான். அப்படி ஒரு அற்புதமான துறவரம். எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுளே, யான் பெற்ற இன்பம் இதோ இந்த தம்பி, ஏதோ இந்த கேமராமேன், ஏதோ ரோட்டில் போகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இல்லையே, ஐயோ. அதாவது அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ரோடு, ஷீட்டு, பிளாட்ஃபார்மு அப்படி அதுக்குள்ளே இருக்கிறது தெரியல, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது தெரியல. அப்படியே நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு 10-15 தேவர்களை என்னை சுற்றி எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியல. அவங்க கண்ணுக்கு என்னன்னா ஓகே பிளாட்ஃபார்ம், ஷீட்டு அப்படின்னு தான் தெரியுது. சுவாமி ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே தரமட்டமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்துட்டு ராஜாவுக்கும் மேலே அந்த மாதிரியான வாழ்க்கையாக இருப்பதாக தோன்றுகிறது. இது அப்படியே போகட்டும், நல்லபடியாக போகட்டும். அவர் என்னென்னலாம் அந்த ப்ராஜெக்டில் வச்சிருக்கிறாரோ லெட் ஹிம் எக்ஸிக்யூட் இட். அவ்வளவுதான். இன்னைக்கு சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தா இது என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தன்னுடையது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது எல்லா பிரச்சனைகளும். இப்ப நீங்க ரெனவுன்ஸ் பண்ணீங்கல்ல துறவரம் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட சொத்து இருந்திருக்கும். அதெல்லாம் ரெனவுன்ஸ் பண்ண அந்த மொமெண்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இதெல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரியலைசேஷன். நீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்விகளை கேட்குறீங்க. ஏன்னா இந்த கேள்விகள் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப தேவை. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் எத்தனை பிறவி எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல் பிறவி வந்துட்டு ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து கடைசி பிறவி வந்துட்டு ஒரு மகரிஷி ஆகி முக்தி ஆகிற வரைக்கும் மொத்தம் எத்தனை பிறவி அப்படின்றத ஒரு குத்து மதிப்பாக 1000ன்னு வச்சுக்கோங்களேன். குத்து மதிப்பு 1000 பிறவிகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பிறவிகளில் ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத மேட்ரு. இப்போ இந்த தம்பி வந்துட்டு ஒரு 750th பர்த்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு 900வது பிறவியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மகரிஷி அவர் வந்துட்டு 998வது பிறவியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு நிச்சயமாக ரினவுன்ஸ் பண்ணித்தான் ஆவார். ஏன்னா அவர் வந்துட்டு இன்னும் 2 பிறவியில வந்துட்டு முடியணும், ஒளியாகி மேலே போயிட்டு கலக்கணும், முக்தி அடைஞ்சே தீரணும். அப்படி இருக்கிற சமயத்துல இன்னும் 2 பிறவி தான். அப்போ 998 வாழ்க்கைகளை கடந்து வந்திருக்கிறது, 998 உடம்புகளை கடந்து வந்திருக்குது. அதுக்குள்ள மான், புலி, சிங்கம், புழு, மரம், செடி, கொடி, அந்த எல்லாத்தையும் கடந்து வந்திருக்குது. மனிதனாவும் கடந்து வந்திருக்குது. அப்ப எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஒரு மாமியாராக, ஒரு மருமகளாக, ஒரு திருடனாக, ஒரு பெரிய தனவந்தனாக, கோடீஸ்வரனாக, அரசியல்வாதியாக, இப்படி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சிருச்சு. அந்த ஆன்மாவுக்கு வந்து சலிச்சு போச்சு. 998வது பிறவியில வந்து மிச்சம் என்ன தொட்டிட்டு இருக்கோ அதை வந்து பிறந்து அனுபவிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அப்படியே மனசு வந்துட்டு போதும் போதும் போதும், ஐயோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே துறவியாக வந்து ரெனவுன்ஸ் ஆகி அப்படியே வந்து போயிடும். நீங்க கேள்வி கேட்கும்போது ஒன்று சொன்னீங்க, அவன் சொத்து, இவங்க சண்டை, அந்த இழுபறி அப்படி இப்படிங்கிறது இது வந்துட்டு நிதர்சனம் தான். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த கிரிவல பாதையில் உட்காந்துருக்கிற அந்த இடத்துல வர்ற மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப கதி கலங்குது. இப்போ அவங்க மேல கோவப்படணுமா? என்னடா டே, இவ்வளவு பணத்து மேல நீ இவ்வளவு பற்றோடு இருக்கியே, நீ மிருகமா? என்ன கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இது இப்படித்தான். அவர் வந்துட்டு 600வது பிறவியில உட்காந்துக்கிட்டு அப்புறம் மகானாவா இருப்பாரு. நான் கேட்குறேன், அவர் வந்துட்டு 990வது பிறவியில இருந்துக்கிட்டு பணத்து மேல பற்றா இருக்கிறாருன்னா நம்ம கேட்கலாம். 600வது இன்னும் ஒரு 400 பிறவி போக வேண்டி இருக்குது. அதில் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அவர் பணத்துல வந்துட்டு வெறியா இருக்கிறார். வெட்டதான் செய்வார், அடி கோபம் தான் படுவார், பணத்தை வந்துட்டு சூறையாட தான் செய்வார் என்பதனால் இந்த ஞானம் வந்துருச்சுன்னா யாருமே கோபமே வராது. ஓகே, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஓஹோ இவன் ரவுடித்தனம் பண்றானா, ரத்தம் பார்க்கறானா. அப்போ இது வந்துட்டு இப்பதான் 200வது பிறவியில இருக்குது. இப்பதான் புலி, போன பிறவியில புலியா பிறந்திருக்கு, சிங்கமா பிறந்திருக்குது. அடுத்த பிறவியில ஏதோ ப்ரமோஷன் ஆகி இப்ப மனுஷனா பிறந்திருக்கிறதுனால கத்தி எடுத்துட்டு குத்துது, அருவாள் எடுத்து வெட்டுது, ரத்தம் பாக்குது, என்ன அப்படின்றத பார்த்த உடனே கணிச்சிடலாம். ஒரு சிலரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஆஹா என்ன ஒரு ஆன்மீகம். சின்ன பையனா இருப்பான், 20 வயசு பையன். இங்க ஒரு 70 வயசு ஆள் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருப்பார். மோகம், காமம் அதெல்லாம் பேசிட்டு இருப்பார். அந்த 20 வயசு பையன் அவ்வளவு பக்குவமா பேசிட்டு இருப்பார். எல்லாமே வயது இல்லை, பிறவி நம்பர். இந்த 70 வயசு ஐயா வந்துட்டு 200வது பிறவியில இருக்கலாம். இந்த 20 வயசு பையன் வந்துட்டு 990வது பிறவியில இருக்கலாம். பிறவி நம்பர் தான் மேட்ரு. அதனால இப்போ நீங்க சொன்னீங்களே, அவர் சொத்து இழுக்கிறது, இவர் சொத்து இழுக்கிறது, பிறவி நம்பர். பிறவி நம்பர் கீழே இருக்கும்போது சொத்தை இழுக்க தான் செய்வாங்க. அப்படிதான் நடக்கும். அதனால பெருமக்களே, இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்குதே, இந்த கலியுகத்துல எதை பார்த்துமே வந்துட்டு நம்ம கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறவி நம்பர், அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வந்துட்டு ரினவுன்ஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னா அதுல தற்புகழ்ச்சி ஒண்ணும் இல்லை. 1000வது பிறவிக்கு பக்கத்துல வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சாதாரண மனுஷனாக நான் எப்பவுமே பார்த்து வியக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் இப்ப இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாருக்குமே சொத்து இருக்கும், வீடு இருக்கும், நிலபுலன்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் எப்படி என்ன பண்ணிட்டு வருவாங்க? அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? படித்த சர்டிஃபிகேட் அனைத்தையுமே வந்து நெருப்புக்கு இரையாக்கி பூமாதேவிக்கு கொடுத்து விட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனையில் தோற்றுவித்தது யாருன்னு நான் கேட்குறேன். பணத்துக்காகவும் நிலத்துக்காகவும் சொத்துக்காகவும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இப்படி சர்டிஃபிகேட்டே கிழிச்சு போட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டான் என்கிற பாடத்தை எடுப்பதற்கு ஈஸ்வரன் ஒருவேளை சிந்தனைக்குள் வந்து வச்சிருக்கலாம்ல. அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா? அதுதான் சொத்தை விட்டுட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சம்பாதிச்சு வாங்கின அந்த ஃப்ளாட் அதையும் வந்து ரத்த பந்தத்துக்கோ, தங்கச்சிக்கோ, தம்பிக்கோ, ஒரு உறவுக்காரர்களோ கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு தோணலை. கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் நாளை பின்ன வந்துட்டு அது தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டாரு, தங்கச்சிக்கே கொடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு வரலாறில் பேசப்படும். எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இந்த ஆன்மா வந்துருச்சு. தங்கச்சியும் ஒண்ணுதான், இங்கே ரோட்ல இருக்கிற வேறொரு பெண்மணியும் ஒண்ணுதான், இது உலகத்துல இருக்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இந்த ஆன்மா வந்தாலுமே உதாரணமாக வந்துட்டு பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ரோட்ல போற யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த வீட்டை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு உண்மையிலேயே அதை வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லி ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொன்னேன். எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டுக்காக ஃபில்அப் பண்ணாங்க.
அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அந்த வீட்டை நான் கொடுத்துட்டு வந்தாச்சு. வீடு கொடுக்கப்பட்டது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, வாட்ச்மேன், ஹவுஸ் கீப்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதே போல் சர்டிஃபிகேட் எல்லாம் எரிச்சாச்சு. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதையும் தூக்கி போட்டாச்சு. ஏன்னா அதை வந்து நான் வீடியோவில் காட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதெல்லாம் என்னுடைய சர்டிஃபிகேட் நான் எரிச்சதை காட்டலாம். ஸோ இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஏறக்குறைய எதுவுமே பேருக்கு ப்ரூஃப் கூட காட்ட முடியாத ஒரு நிர்வாண கோலத்தோட வந்து இருக்கும் பொழுது அதுதான் வந்து ஒரு சுத்தமான துறவரம். இன்னொன்று என்னென்னா, நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், எதையுமே ஸ்டார்ட் பண்ணிடலான்டா, எதையுமே நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதை தொடர்வது தான் கடினம். இதோ இந்த ஆன்மா 3 வருடங்களாக தொடர்ந்து வர்றதுக்கு வந்துட்டு பகவான் வளர்த்து கொண்டு கொண்டிருக்கிறார். இது நிரந்தரமாக தொடர வேண்டும், அவ்வளவுதான். அதனால் மற்ற சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, மற்ற சன்னியாசிகளும் நானும் வேறு கருத்து கொண்டிருந்தேன். நிறைய பேரும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சுத்தமான சன்னியாசிகளை இந்த திருவண்ணாமலையில் நான் எடுத்து காட்டி விடுவேன். அவங்க வந்துட்டு நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறீங்க, எனக்கும் மேலே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு கேமரா வெளிச்சத்துக்கெல்லாம் வரலை, அவங்களுக்கு ஆசிரமம் கூட இல்லை, அவங்க எதுவுமே கிடையாது, அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரோட்லேருந்து கையெல்லாம் காசை நீட்டெலாம் வாங்க மாட்டாங்க, ஓரமாக உட்காந்து இருட்டுக்குள்ள உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் 3 மணிக்கு நான் போகிறப்ப பார்ப்பேன், அப்புறம் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவங்க வந்துட்டு அவ்வளவு பரிசுத்தமாக வந்துட்டு அவங்களோட சன்னியாசத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் திருவண்ணாமலையில் அதே கிரிவல பாதையில் வந்துட்டு சூப்பராக இருக்கிற சன்னியாசிகள், சித்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, லைம் லைட்டுக்கு வந்துருச்சு, சும்மா இது. அதனால் அப்படி போயிட்டு இருக்குது. வெற்றிகரமாக கொண்டு செல்வது வந்துட்டு இறைவன் பார்த்து கொள்வார், அவருடைய ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.